ஹலோ மக்களே 551வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா லூஃபியும் ஜிபி இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் போவேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நீ எத்தனை வாட்டி வந்தாலும் உன் கூட நின்று நான் சண்டை போடுவேன்டா, உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிபி ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஹார்ட் இன்னும் ஏகப்பட்ட ஸ்டெராய்ட் அத்திக்கு சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே முடியெல்லாம் வெள்ளை கலர்ல மாறுது. இப்போ வேற லெவல் மான்ஸ்டர்ல நின்றுக்கிட்டு இருக்கான் அவன். இப்போ என் பக்கத்துல எவன் வந்தாலும் அவன் கதையை முடிச்சிரும்னு சொல்றான். அவனை பார்த்துட்டு சி மான்ஸ்டரே ஷாக் ஆகுது. கீழே என்னன்னு பார்த்தா மினிஸ்டர் ஆர்மின்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையும் வாட்டர் ஷாட்னு சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்கூட்டான். எல்லாருமே செதறிட்டாங்க. அந்த இடமே புகமூட்டமா பறக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சிபிஆர்லாம் அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அதுல ஹார்டியோட ஒரு ஆள் இருக்கான். எனர்ஜி ஸ்டெராய்ட ஓவர் டோஸா போட்டான் போலுக்கு ஹார்டி. அதான் இந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பில்டிங் ஒண்ணு சாய ஆரம்பிச்சிருச்சு. ஃபிஷ்மன்லாம் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. நெப்டின் ஆர்மியை ஒரே அடியில அடிச்சு சாச்சிட்டானடா. யாரா இவன், என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க. ரைட் மினிஸ்டரும் லெப்ட் மினிஸ்டரும் சாஞ்சி கிடக்குறாங்க. கிங்குக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படியே இருக்காங்க. கான்கோர்டா பிளாசாக்கு இங்க இருந்து கிளம்புகடான்னு சொல்றான். சிபிஆர்ஸ் எல்லாமே அங்க இருந்து வேகமா போய்கிட்டே இருக்கு. மினிஸ்டரும் அழுதுகிட்டே இருக்காரு. நெப்டின்ஸமா என்ன இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சோகப்படுறாரு. அவங்க ஆர்மி மொத்தமே சாஞ்சிட்டு என்ன பண்ணனே அவங்களுக்கு ஒன்னும் புரியல. வேர்ல்டு சம்மிட்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோமாடா, குயின் ஒத்தமையோட ஆசை எல்லாமே வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு லெப்ட் மினிஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்காரு. யாராச்சும் எங்களோட கிங்க காப்பாத்துங்களேன், யாராச்சும் வாங்கலன்னு சொல்லிட்டு மினிஸ்டரோ கத்திக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா கிங்கு கதை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஆனா என்னன்னு பார்த்தா இவனுங்களும் வந்து சி மான்ஸ்டரை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. கீழே இருக்க மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. மேடம் ஷேர்லே வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா ஆக போகுது நம்ம கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வேண்டர் டக்கன் கப்பலை தான் காட்டுறாங்க. வெளியவோ அந்த ஜெயிண்ட் நின்னுகிட்டு இருக்கு. கேப்டன் வேண்டர் டக்கனை தான் காட்டுறாங்க. அவனும் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். எதுக்கு பாஸ் நீங்க அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சிரகோஷி நான் சின்ன வயசுல இருந்து நான் மீட் பண்ணிருக்கேன்டா, அவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காலகாலமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாளடான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நீ என்னோட டைப்பே கிடையாது சொல்லியிருப்பாவா. இப்படி சொன்ன உடனே அவன் மனசே உடஞ்சிருந்திருக்கும். அதுக்காண்டிதான் இப்ப உட்காந்து அவன் அழுதுகிட்டு இருக்கான். என் மனசே உடச்சிட்டாடான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நான் கோவத்துல இருக்கேன், என் முடியை வெட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி முடி மேல வெட்டி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவளை கொல்லன்னு ஆசைப்படுறேன், ஆனா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. இந்த முகிவர லூஃபி தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேண்டாம் டக்கனா கோவத்துல இருக்கான். ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல டேய் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுடா, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான் வேற லெவலான ஆளுன்னு சொல்றான் அவன். பார்த்து அந்த கப்பல் வேற லெவலா நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னு பார்த்தா சி மான்ஸ்டர் அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கு. அந்த கான்கரஸ் பிளாசாக்கு தான் போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஆல்ரெடி வந்து நெப்டின் ஆர்மி மொத்தமும் சுத்தி வளைச்சு நின்றுகிட்டு இருக்கானுங்க. கிங்க விட்டுடா ஆல்ரெடி, இல்லைன்னா உன் கதையை முடிச்சு விட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த ஆர்மிக்குலாம் ஒரு தளபதி இருப்பார்ல, அவர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா எதுக்கும் பயப்படவே மாட்டேங்க, போய்கிட்டே இருக்காங்க. டே ஓபன் ஃபயர் பண்ணுங்கடான்னு சொல்றாங்க. என்னன்னு கிங்கு தலைமையில கண்ணை தூக்கி வச்சிட்டானுங்க சுற்றுன்னு சொல்லிட்டு. டேய் ஏன் உயிருக்காண்டி நீங்க உங்க உயிரை விட்டுறாதீங்கடா, சோல்ஜர்ஸ் நீங்க எல்லாம் போங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கிங். டேய் சிபிஆர் இவனுங்களெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லிட்டு சி மான்ஸ்டரை வச்சு பாஞ்சு வரானுங்க. ஸ்ட்ரெயிட்டா சி மான்ஸ்டர் அவனுக்கு மேல போய் உட்காருது. தரைய உரசிட்டு போது எல்லாருமே சாவுறானுங்க. எல்லாமே அடிச்சு ஏர்ல பறக்கிட்டு இருக்கு. ஆர்மிக்காரங்க அம்பட்டு பேர் சாஞ்சிட்டானுங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் சி மான்ஸ்டர் அங்க இங்க இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஹார்டியோட ஆபீசர்ஸ் எல்லாம் ஒண்ணா வரானுங்க. ஹியோஷி வந்துட்டான். எல்லாவனும் கொஞ்சம் கொஞ்சமா அசம்பிள் ஆகிட்டு இருக்கானுங்க. மொத்த டீமையுமே மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஹார்டியும் வேற லெவலா உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த எனர்ஜி ஸ்டெராய்ட ஒண்ணு கையில தான் வச்சிருக்கான் அவன். டே கான்கோர்டா பிளாசா வந்து லாக் பண்ணி வச்சிருக்கானுங்கடா, உள்ளேயும் போக முடியாதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. டே இந்த செகவர் மேல ஏறி நம்ம உள்ள போகும்னு சொல்லிட்டு ஃபிஷ்மன்ஸ் எல்லாம் தயாராகிறானுங்க. ஒருத்தனை ஏறி வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க என்னன்னு பார்த்தா கிங் நெப்டினும் வந்து ஒரு கம்பியில கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. அவர் அப்படியே வந்து அரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தாங்க நெப்டின் ஆர்மியே சாஞ்சிருச்சு. ஃபிஷ்மன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இவனுக்கெல்லாம் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க என்னன்னு பார்த்தா லூஃபி இன்னும் அங்க இருந்து கிளம்பவே இல்ல. அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா ஜிபியை தான் காட்டுறாங்க. இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரகோஷிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த பையன் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டான். பிரின்சஸ் சிரகோஷி நம்மளுக்கு டைம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. கேமின ஹாச்சி அவன்கிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா லூஃபியோட குரூப் அங்க ஆளே காணோம். எங்க போனானுங்கன்னே தெரியல அவனுங்க. சடனா சிரகோஷி அவங்க அம்மாவோட சமாதியில இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஹார்டி எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. டே சோல்ஜர்ஸ் நீங்க எல்லாம் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டு நம்பணும்டா, ஆனா நீங்க இப்படி கிடைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறானுங்க. நெப்டின்ஸமோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேப்டனும் எந்திரிச்சு நின்றுகிட்டு இருக்காரு. டே ஹார்டி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு டை பாம் வர கையில வச்சிருக்கான் அவன். சூசைடில் அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறேன்டா, நம்ம கதையை முடிக்க பாக்குறான். எல்லாரையும் சேர்ந்து வெடிக்க வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹார்டி அமைதியாவே உட்காந்துருக்கான். கையில இருந்து நெருப்பை பத்த வச்சுக்கிட்டு
பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. வாட்டர் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில கேப்டன் ஏர்ல பறந்துட்டாரு. அந்த அட்டாக் ஸ்டாப்பே ஆகல, போய்கிட்டே இருக்காது. டேய் எவ்வளவு தூரம் தான்டா இது போகும்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. பார்த்தா அவனை கொன்றவே செஞ்சுட்டாரு. ஆனா அந்த அட்டாக் இன்னும் ஏர்ல பறந்து போய்கிட்டே இருக்கு. கிங்கே மிரண்டுட்டாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெர்மெய்ட்ல இருக்காங்கல்ல, அந்த ஏரியாவை தான் காட்டுறாங்க. சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா சத்தம்னு சொல்லிட்டு பார்த்தா மெர்மெய்ட் இருக்க இடம் வர அது தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா கடல்ல வந்து தான் அது இணையவே செய்யுது தண்ணி. அவனோட அட்டாக் அவ்வளவு ஃபோர்ஸா இருக்கு. ஒரே அடியில ஏகப்பட்ட இடத்தை உடைச்சு எரிஞ்சிட்டான். என்னடா இவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. எனர்ஜி ஸ்டெராய்ட்ல எல்லாமே கிடைக்கும் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. வேற லெவலா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. உனக்கு பவர் எல்லாமே கிடைச்சிருக்கு, முடியும் வெள்ளை கலர்ல மாறி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க கேப்டன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஏதோ ஒன்று உடச்சுக்கிட்டு வருது. பார்த்தா நெப்டின் பிரதர்ஸ் வந்துட்டானுங்க. அங்க பாஞ்சு நின்றுகிட்டு இருக்கானுங்க. டே சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபுக்கபோஷி, ரியோபோஷி, மன்போஷி பார்த்து இருங்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. நெப்டின் ஆர்மி இவ்வளவு ஈஸியா அடிச்சு வச்சிருக்காங்களாடான்னு சொல்லிட்டு மன்போஷி ரியோபோஷியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர்லாம் இவனுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது சண்டைக்கு இறங்குது. ஃபுக்கபோஷி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே ஹார்டி ஜோன்ஸ், உனக்கு ஏன்டா இதெல்லாம் புரிய மாட்டுக்காடா? ஏன்டா இப்பெல்லாம் பண்ற? ஹியூமன்ஸுக்கு நம்மளுக்கு இன்னும் ஏன்டா இந்த பிரச்சனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுக்கபோஷி பேசிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுக்கபோஷின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அங்கதான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நம்ம மக்களே இப்பெல்லாம் பண்ற? ஏன்டா நீ மென்மையான ஆளாவே இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் ஹியூமன்ஸை நீங்க நல்லா மதிக்கணும்னு சொல்றீங்க, நாங்க எப்படா மென்மையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. சடன கோவத்துல சி மான்ஸ்டர்லாம் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க. அடிச்சு நொறுக்கிட்டானுங்க அண்ணன் தம்பி. சி மான்ஸ்டரே அடிச்சிட்டாங்கடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ரிவெஞ்ச்ல யார்ட்ட எது செல்லுபடி ஆகாதடா, கிங் லைஃப் உன்னால தொட கூட விட மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஃபுக்கபோஷி. மக்கள்லாம் ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஆனா என்ஜாய் பண்றாங்க. டேய் உண்மையிலே அவங்க ஸ்ட்ராங் ஆனால்டா, அவங்க பக்கத்துல நிக்க கூட முடியாதுடான்னு சொல்லிட்டு சி மான்ஸ்டர் அடிச்சிட்டனா என்னை ஜெயிச்சிடலாம் நீ நினைச்சிருக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க ஆல்ரெடி கிரேட் பவர்ல தான்டா இருக்கோம், உங்கள்ட்ட எல்லாம் தோக்க போறது இல்ல, நாங்க யாருன்னு காட்ட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவோம், அதுக்கு பிறகு ஹியூமன்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தம் போடுவோம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம்னு சொல்லிட்டு ரியோபோஷி மன்போஷி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசினாலும் இங்க நான் தாண்டா வின் ஆக போறேன், உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஆளுகளே வந்து எனர்ஜி ஷெரா எடுத்து சாப்பிடுறானுங்க. சாப்பிட்டோன்னே அவங்களுக்கே பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபுக்கபோஷி ரியோபோஷி மன்போஷி மாசா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணா அவனுக்கு பாக்கே டிஃபரெண்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜெட்டு வேகத்துல வாரானுங்க அவனுங்க. நீங்க ஸ்லோவா இருக்கீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பாஞ்சு வந்து ஃபுக்கபோஷி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட்ஸ்மன் வந்து மன்போஷி அடிச்சு நொறுக்குதான், ரியோபோஷியும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். அண்ணன் தம்பி வந்த வேகத்துல அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க. அவனுக்கு கொண்டு வந்து மான்சரையும் அடிச்சு படுக்க வச்சுட்டானுங்க அவனுங்க. மெகல்ல சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜிம்பே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா நல்லா சேஃபா இருக்கு அப்பான்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சிரகோஷியோ பறந்து போய்கிட்டு இருக்கா. ஆனா லூஃபி குரூ அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இங்க என்னன்னு பார்த்தா பிரின்ஸ் 3 பேரும் ஒரே அடியில செதறிட்டானுங்க. இந்த ட்ரக்கோட உண்மையான பவர் இதானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஃபுக்கபோஷி. நக்கலா சிரிக்கான். அதோட முடியாது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.